ஒரு சகோதரி வருகிறாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் இது எனக்கு சகோதரி, குழந்தைக்காக பல காரியங்கள் பார்த்துருக்கோம், நான் நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளோடு கூட அவங்க வரும்போதெல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மறு உத்தரவு. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், கிடைக்காத உடனே நம்ம நினைக்கிறோம் என்னதோ ஆண்டவர் விட்டுட்டாரு, ஏதோ ஆண்டவர் தள்ளிட்டாரு. ஆரம்பத்தை திரும்பி பாருங்க, உங்க ஆரம்ப வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதங்களை அன்றைக்கு ஆண்டவர் செய்தார், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை அன்றைக்கு செய்தார். நம்ம இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் செய்ததை மறந்துடுவோம். அன்னைக்கு இருந்த காரியம் உண்மையான ஒரு மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது அது எங்க இருக்கும்னா, அவருக்கு விசுவாச வாழ்க்கையின் உயர்வு. ஒரு பிரச்சனை முன்னாக வந்து நிற்கிற நேரம் அவன் எதை சிந்திப்பான்? பைபிள் சொல்லுது, உங்களை முன்பு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நமக்கு வாழ்க்கையில முன்னோர் எதற்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதுக்கு வரலாறு எல்லாம் எதுக்கு எழுதி வச்சாரு? கதையை படிப்பதற்காக அல்ல, அவர்களை எப்படி நடத்தி வந்தார். நமக்கு விசுவாச வாழ்க்கையின் பரீட்சையில நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு பொருச்சனை, ஒரு போராட்டம் நமக்கு என்ன வருதா, உடனே விசுவாசத்துல உறுதியா இருக்கிற நபர் என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் நம்ம கடந்து வந்த பாதையை உடனே திரும்பி பார்க்கணும். அந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் பார்க்கணும். 2 பிரச்சனையை ஒன்றாக வைக்கும் போது அவ்வளோ பெரிய காரியத்தில் அற்புதம் செய்த தெய்வம் இந்த காரியத்திலும் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே இந்த காரியத்தில் அவர் செய்வார். இதான் பிசாசின். நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, எகிப்துக்குள்ள இஸ்ரவேலை எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் பார்வோன். போய் சொல்லுவாங்க, முதல் தடவை போய் மோசையும் ஆரோனும் கேட்காங்க, ஆண்டவர் சொல்லுவாரு என் ஜனத்தை ஆராதிக்க அனுப்பு. அவங்க கேட்க, உன் ஆண்டவன் யாரு? அவன் சொல்லலாம், இல்ல எனக்கு ஆண்டவர் இன்னாரு. அப்படியா? அப்படி சொல்லிட்டு போன தள்ளி அனுப்பி விடுவான். அங்க ஒரு சில அற்புதங்களை செய்யாரு. அடுத்து பார்த்தான், இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுவான், இதுவரை நீ செங்கல் செய்வதற்கு வைக்கோல் உனக்கு தந்தேன், இனி தரமாட்டேன், நீ தேடி கொண்டு வந்து செய். வசனத்தை நீங்க நல்லா ஆராய்ச்சி படிச்சீங்கன்னா தெரியும், தியானித்து படிச்சா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை வெறுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்பு கூட இவ்வளவு கஷ்டம் இல்லை, ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவார்னு ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்னதுக்கு பிறகு தந்த வைக்கலும் தரலையே, இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே. அப்படி அவங்க கஷ்டப்படுத்துவான். அவன் சொல்லுவான், இன்னும் அதிகமான நீ செங்கல் அதை செய்யணும். அப்படி வந்து அவங்களை கஷ்டப்படுத்தும் போது அதே ஆரோனி மோசையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, ஒருக்கா கூட போய் ஒன்னு அவன்கிட்ட காட்டு, பார்வோன்ட்ட காட்டு. போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறாங்க. அந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் ஆரோனி மோசையும் பார்த்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தீங்க? நாங்க ஒழுங்கா தானே இருந்தோம், இருந்த கஷ்டம் எங்களுக்கு போதும்னு தானே இருந்தோம், நீ வந்து ஒன்னு ஆண்டவர் ஆராதிக்க அனுப்ப ஆண்டவர் கூப்பிடாருன்னு அவன்கிட்ட சொன்ன, அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தூக்கி எங்க தலைக்கு மேல வச்சு தந்த வைக்கல தரல, எங்களை கடினமாய் நடத்துகிறான். நன்றா புரிந்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமாய் செய்து செய்து எல்லாத்துக்கும் மேல அந்த பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் அழித்தத வரையிலும் இந்த இஸ்ரவேலருடைய கண்கள் கண்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒண்ணு இருந்து அனுபவிச்சான், ஒண்ணு இருந்து ஆண்டவர் செய்த அற்புதம். எங்க பார்த்தாலும் தண்ணி ரத்தமா மாறிட்டு, எங்க பார்த்தாலும் தவளை, எங்க இதெல்லாம் பார்க்க, இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் இதெல்லாம் செய்த. ஆனா சோதனை வருகிறன. இதுதான் விசுவாச வாழ்க்கை என்பது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. விசுவாச வாழ்க்கை என்பது அப்ப சோதனை வருகிற நேரம் மட்டும் அவன் ஆண்டவர் செய்ததெல்லாம் மறந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாய் அல்ல, அவனை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் பரீட்சை என்பது ஒரு சோதனை முன்னாக நிற்கும்போது, நான் இன்னைக்கு கிருபையினால நான் சொல்லுவேன், ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கும் பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் முன்ன நிற்கும் போது அப்படி இருக்கும். அந்த நேரம் சில நேரம் உடனே நான் நினைச்சு பார்ப்பேன், வந்த பாதையை நான் திரும்பி பார்ப்பேன். இதை விட பெரிய பிரச்சனை வந்தபோது என் கரத்தை விடாத தெய்வம் இன்னியும் அவர் என்னை வெட்கப்படுத்தும்படி அவர் அழைக்கவே இல்லை, என்ன அவர் கேவலப்படுத்தும்படி ஒருத்தனை ஆண்டவர் அழைத்து வெட்கப்பட. இன்னைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் சபைக்கு தருகிற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதித்த தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு குடும்ப தலைவர் ஆராத
ஆராதனைக்கு வராதவரை நீங்க பல நாள் ஜெபித்து ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வர வைக்க ஆண்டவரால முடியும்னா, அந்த மனுஷனை ஆண்டவர் ஆராதனைக்கு கொண்டு வந்த மனிதனால் அவருக்கு வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கி அவர் விட வேண்டிய பாவத்தை விட வைக்க அந்த தெய்வத்தால முடியும். அதுதான் நமக்கு, இதுதான் விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விசுவாசம். விசுவாசத்துல பலப்படணும். அதான் ஆண்டவர் சொல்ல. மீண்டும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு தேவ ஜனமா இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ நமக்கு நன்மை இருக்கும்போது துதிப்பதும் நன்மை இருக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் எல்லாம் இவன் ஒருத்தனும் 2 பேரை தவிர இவன் யாருமே கானானுக்கு போகாததுக்கு காரணம், எல்லாம் வனாந்திரத்தில் கொன்னார் ஆண்டவர். எல்லாரும் வனாந்திரத்தில் செப்த காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் அவன் வழியிலெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து ஆனபடினால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினீங்க, இன்னும் எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தின் பாதையில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு நாள் பாஸ்டருக்கு கூட கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவுக்கு போகும்போது என் கையில் ஒரு காசும் கிடையாது. அந்த கேரளாவுக்கு நாங்கள் போய் ஒரு ஊழியக்காரங்களை பார்க்கணும். பலவீனத்தோடு அந்த ஊழியக்காரங்க மதர் இருக்காங்க. அப்போ எல்லாரும் காசு கொடுக்காங்க. எனக்கு பாக்கிறீங்களா? ஆனால் காசு அன்னைக்கு என்கிட்ட இல்லை. மற்ற மாதிரி நான் அன்னைக்கு இருந்தது ஏதோ ஒரு ஊழியத்துக்கு 2 நாளைக்கு முன்னே தான் செலவு பண்ணேன். 1000 ரூபாய் எனக்கு கையில் இருக்கு. அப்போ 500 ரூபாய் எடுத்து அந்த ஊழியக்காரங்களுக்கு கையில் கொடுங்க. அடுத்து 500 ரூபாய் இருக்கு. அடுத்து நாங்கள் வரும்போது காரை கொண்டு பெட்ரோல் பல்குள்ளே விடுவாங்க. அங்கே விடும்போது என்ன பண்ணது, அங்கே வந்து பெட்ரோல் போட்டாங்க. அப்போ இருந்த 500 எடுத்து கையில் கொடுங்க, பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் ஒரு வேலை. எதுக்கு நான் இதை சொல்கிறேன், ஆலயத்தில் ஒரு வேலை. அப்போ அங்கே அந்த ஒரு ரூம் கட்டக்கூடிய காரியத்தை பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு. அப்போ எனக்கு கூட 2 பாஸ்டர் மாதிரி வந்திருக்காரு. 2 பேரில் ஒருத்தர் ஏறத்தாழ 50 வீடு வாடகை கொடுத்துருக்காரு. நம்ம பக்கத்தில் இருந்து ஒருத்தர், அவர் சொன்ன கணக்கு 50 வீடு வாடகை கொடுத்துருக்காரு. ஒரு பாஸ்டர் கூட வந்திருக்காரு. இனி ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல பணம் உள்ளவர், அவர் நல்ல ஐஸ்வர்யம். அப்போ எனக்கு மனசில் ஆண்டவரே, சே இந்த இடத்துல நமக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையே, 2 இருக்குள்ள போட்டி. ஒருத்தன் உடனே எடுத்து அப்படி பைபிளை திறந்தாரு. 50 வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு 7000 ரூபாய் எடுத்து கொடுக்காரு. 7000 ரூபாய் எடுத்து கொடுக்காரு பாஸ்டர்ட்ட. அப்படி தூக்கி அப்படி கொடுக்காரு. நான் பார்த்துட்டே இருக்கேன். உடனே இன்னொருத்தர் கூட வந்தார். அவர் 1 கோடி ரூபாய்க்கு இப்போ ஒரு வீடு போட்டு இருக்க பாஸ்டர். அவர் உடனே பார்த்தாரு, நீ என்ன அவ்வளோ கொடுப்பியா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு 2000 ரூபாய் எடுத்து 2000 3000 ரூபாய் எடுத்து அவரும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உடனே எனக்கு முகத்தை நீ கொடுக்குதியா பாஸ்டர்? நான் கண்டுக்கிட்டேன், எனக்கிட்ட இல்லை. ஆனால் உண்மையில் அந்த காரில் ஏறி திருப்பி வரும்போது மனசில் நான் நினைக்கிறேன், ஆண்டவரே 52 வீடு வச்சிருக்கோம், 7000 ரூபா கொடுத்தான். ஆண்டவரே 1 கோடி ரூபாய்க்கு வீடு போடுவேன், 2000 ரூபாய். எனக்கு இந்த போட்டிக்காக இல்லை ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு கொடுக்கவேனா கர்த்தரா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணுனதுக்கும் வேண்டதுக்கும் மேலே கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்ம சபைக்குள்ளே இருந்தே கர்த்தர் தந்து கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்த சத்தமாக சொல்லுங்களேன். ஆமே. இந்த வேலையெல்லாம் நம்ம இதுவரை நம்ம இனிப்பா அடுத்த அந்த வேலை இந்த மாதம் தொடங்குகிறோம். யார்கிட்டயாவது நம்ம இல்லை, தந்துட்டார் எல்லாம் கர்த்தர். ஜெபம் ஜெபம். ஏன் சொல்லுங்க தெரியுமா, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். என்கிட்ட எத்தனை தெரியுமா, என் ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரோட இருந்தேன். என்கிட்ட சொல்லுவார், கன்வென்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அங்கே 5000 10,000 ரூபாய் காணிக்கை தருவாவை கொண்டு வந்தோடனே அந்த காணிக்கை நான் அவரே கையில் கொடுப்பேன். பாஸ்டர் தசவ பாகத்தை கொடுப்பேன். அவர் இப்பெல்லாம் இடத்துல, தம்பி சீட்டு போடணும், தம்பி எடுத்து ஒதுக்கி வைக்கணும், உனக்கு ஒரு வீடு போடணும், உனக்கு வீடு இந்த நிலைமையில இருக்கு, தம்பிக்கு அடுத்து கல்யாணம் பண்ணணும். எனக்கு அப்பெல்லாம் என் மனசில் தோணும், எல்லாம் வீடு கட்டணுமா, எல்லாம் அவர் கர்த்தர் செய்ய வல்லவர். சத்தமாக சொல்லுங்களாமே. இன்னைக்கு பாருங்க, ஒரு கிருபை. அதுக்காக கேட்க நீங்க கிடைக்க ரூபாய் அப்படி போல எனக்கு அழைப்பாது. நீங்க சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும், நல்லா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சிருக்கணும். சும்மா வாரது அப்படி தள்ளிடக்கூடாது. நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு பிள்ளையை தந்தாருன்னா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன், இவ்வளோ சம்பளம் தந்தேன். நான் சொல்ல எனக்கு நான் எதுக்காக சொல்லுவேன், இன்னைக்கும் பணங்கள் தேவை இருந்திருந்தேன். இப்போ உண்மையில ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அறிகிறார். என்னன்னா ஆண்டவர் இப்போ சிலர், நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம சபையில் பேசும்போது இங்கே இருந்த ஒரு பாஸ்டர் இங்கே இருந்தார், நம்ம ஸ்தாபனம். அவர் பாஸ்டர் முன்ன நின்று அப்படி சொல்லாதுங்க பாஸ்டர், கர்த்தர் எனக்கு இவ்வளோ தந்திருக்காரு, ஜெபம் பண்ணுங்க, அப்படி கேட்காதுங்க. கொடுக்க ஆட்கள் கூட கொடுக்க மாட்டா பாஸ்டர். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, பாஸ்டர்ட்ட இருக்கு. நான் தானே அப்படி இல்லை, கர்த்தருக்காக செய்ய 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 ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே தான் இருப்பார். சத்தமாக சொல்லுங்க. ஆமே.
இதே நான் வாங்கி கூட்ட தாறுதெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கிடுவார், ஒருத்தனுக்கு கொடுக்காது. அப்படி இன்னைக்கும் ஆண்டவர் கிருபையினால பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை எழுப்பி ஒவ்வொரு மாதம் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் வந்து அடுத்த வாரம் 16ஆம் தேதி மீண்டும் நான் சென்னையில் அந்த சபைக்கு அந்த ஆலயத்தின் வேலையை ஆரம்பிக்கணும். நான் நேற்றுக்கு தான் ஃபோன் பண்ணி மண்ணு காரியங்கள் எல்லாம் இறக்குவது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன், இதெல்லாம் நம்ம இடுப்பில் கட்டி வச்சுட்டு இல்லை பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டா இல்லை. நான் எனக்கு ஒன்று தெரியும், எங்கே இருந்து வந்தேன், இன்னைக்கு என்னை நடத்துகிறவர், அவ்வளோ பெரிய தேவையை சந்தித்தவர், இன்னும் சந்திப்பதற்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். மனுஷனை நம்பி அல்ல, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் நடத்துவார். இன்னைக்கு நான் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே இதை சாட்சியாக தான் கிருபையினால சொன்னேன். ஆண்டவருக்கு நாமத்தினால இன்னைக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு என்ன காரியத்தில் சோர்ந்திருக்கிறியோ உன் பழைய காரியத்தை ஒருக்க நினைச்சுப்பாரு, பழைய காரியத்தை நினைத்துப்பார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு தந்தவர், இன்னைக்கும் தருவதற்கு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல கரங்களை தட்டி அது ஆண்டவரை மேம்படு. அதே வசனம் சொல்லுது, நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம் தான், ஞாபகம் வருவதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, இப்ப நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவரை ஏன் எனக்கு பதில் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் ஜெபத்தை விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என கை குறுகி போகவும் இல்லை. சத்தமா சொல்லுங்க ஆமென். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மனுஷன் வயசாகி, இப்ப நம்ம தலைமை பாஸ்டர் கூட நான் ஆரம்ப காலத்தில் போகும்போது அவர் பைக் ஓட்டுவாரு, நான் பின்னால இருந்தாலும் நல்ல கரெக்டா பேலன்ஸ் பண்ணி அவர் ஓட்டுவார். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வண்டியில இருந்து இறங்கும் போது என்ன இறுக்கி பிடிச்சிக்க பிள்ளைன்னு பிரதர் இறுக்கி பிடிச்சுக்கிடுங்க, கால் தவறி நாம நிற்க முடியல அப்படி சொல்ல. அப்போ மனுஷனுக்கு வயதாக பலல தள்ளாட்டம் வரும். ஆனா பைபிள் நமக்கு அழகா தெளிவா நமக்கு வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனை குறித்து ஒரு ஆண்டவர், மனுஷனுக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். அவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவருடைய வல்லமை மாறாதது, அவர் மாறாத கர்த்தராக. கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை இன்னைக்கு ஒருவேளை நீ நினைக்கலாம், அன்னைக்கு அற்புதம் செய்தார் இன்னைக்கு அற்புதம் செய்யலையே. அன்னைக்கு செய்த அற்புதத்தை விட இன்றைக்கு 2 பல மடங்கு அற்புதம் செய்கிறவராகவே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு தேசத்துல ஒரு குடும்பத்தை சந்தித்திருப்பாரு, அன்னைக்கு 2 குடும்பத்தை சந்தித்திருப்பாரு. இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் அவர் சந்தித்து, அவருக்கு வல்லமை குறைந்து போகாது, அவருக்கு வல்லமை குன்றி போகாது. இன்னைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், மறு உத்தரவு. இவ்வளவு வசனம் எதுக்கு சொன்னேன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. அப்ப சில நேரம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறு உத்தரவு தருகிறது இல்லை, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் மறு உத்தரவு நமக்கு தராமல் இருக்க காரணம் என்ன? வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஹல்லேலூயா, அதுல 18வது அதிகாரத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 18:24 படிங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே. தெய்வம் என்றால் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், எலியாவின் நாட்களில் தெரிஞ்ச சம்பவம் தான் இதுக்குள்ள. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. இன்னைக்கு இத்தனை சாட்சி நான் எதுக்கு சொன்னேன்னா, அவர் இன்னைக்கு மறு உத்தரவு அருளுகிறவர். நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் பதில் தரல, ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு அவர் அங்கீகரிக்கல. அவர் இன்னைக்கு மறு உத்தரவு அருளுகிறவர், பதில் தருகிறவராக தான் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது பாருங்க. எலியாவின் நாட்களிலே ஆகாப்பு இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய தேசம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம் இஸ்ரவேலர்கள் இருக்கிற அந்த தேசத்துல வசனம் சொல்லுது, ஒருவனை ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தி, ஆகாப் என்கிற ஒருவன் ராஜாவாய் இருக்கிறான். அது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற தேசம். ஆண்டவர் அவங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது இதெல்லாம் செய்யாதன்னு எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் விலக்கி வாழ்கிறவன் தேவனுடைய பிள்ளை. ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவர் அருவருத்த அத்தனை காரியங்களையும் இந்த ஆகாப் இஸ்ரவேலின் தேசத்தில் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கும்போது தன் தேவனுக்கு விரோதமானவைகளை செய்தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை ஒரு ஜனமாய், அவர்களுக்கு கானானை ஆண்டவர் தேசத்தை பிரித்து கொடுத்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்ப முதல்ல சொல்லுகிறார், முற்பிதாக்களை கொண்டு என்ன சொல்லுகிறார், நீ ஒன்று புரிந்துகொள், என்னை அன்றி உனக்குள் வேறே தேவர்கள் வேண்டாம். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நன்றா இதை கவனித்து இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் சொல்ல, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம் அப்படின்னா அது உலகத்தில் அவரவருடைய நம்பிக்கை. நாம் அவர்களை பற்றியோ அந்த காரியத்தை பற்றியோ நாம் பேச வரல, அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் அறிந்து கொண்ட காரியம். ஆனா தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் ஆகாப்பை இஸ்ரவேலிலே ராஜாவாய் தேவன் ஏற்படுத்தி நீ ஆளுகை செய். இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டதுன்னா இது தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டியது. இவர்கள் தேவனால் நடத்தி வரப்பட்டவர்கள், இந்த சந்ததி தேவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள். ஆனா அந்த இஸ்ரவேல் தேச அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இவன் செய்த காரியம் வேதம் சொல்லுகிறது, பெரிய பெரிய அருவருக்கிற தேவன் அருவருக்கிற விக்கிரக தோப்புகளை அந்த தேசத்துல உருவாக்கி வைத்தார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாகால்களின் தோப்புகளை பெரிதாய் உருவாக்கினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்று நன்மைகளை பெற்று ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தின உடனே அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பழையது போல, ஏன்னா பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. ஏன் இனி அது பழையது போல பைபிள் படிக்கணுமா? இனி பழையது போல ஜெபிக்கணுமா? இனி என்ன பழையது போல உபவாச கூட்டத்துக்கு போகணுமா? ஆரம்பம். நான் சொல்லுகிறேன், தேவன் உன்னை உயர்த்த 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 ஆவிக்குரிய அனுபவத்தை நீ விட்டு விடவே கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வர வர ஒரு குறிப்பிட்ட ஒரு கொலை வழக்கு நடந்து, அந்த கொலை வழக்கு மதுரையிலன்னு நினைக்கிறேன். நான் முன்னால இருக்கா பஸ்ஸில் போகும்போது ஒரு நக்கீரனில் படித்த ஞாபகம் இருக்கு. எதற்காக அந்த கொலை வழக்கு நடந்தோன்னா அதில் போட்டிருக்கு பாருங்க, அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு நபர் அந்த ஊரில் முதல்ல அவன் கொஞ்சம் ஒரு வேலை எடுத்து கொஞ்சம் சம்பாதிச்சான். அதுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் அவனுக்கு கூட சேர ஆரம்பிச்சாவ. கொஞ்சம் பணம் வந்த உடனே முதல்ல அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு ஒன்று ஏலம் எடுக்கிறான். அதுக்கு வந்து சில எதிர்ப்புகள் வந்த பிறகு இவனுக்கு நண்பர்கள் இவனுக்கு பணத்தில் அதில் ஏலம் எடுத்துட்டான், அதில் வருமானத்தை கண்டுட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி ஒரு பைக் ஸ்டாண்டு அதையும் ஏலம் எடுக்கிறான், அதுலேயும் வருமானத்தை கண்டுட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 3-4 காரியங்களை ஏலம் எடுக்கிறான். அடுத்து பணம் வருமானம் வர 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 கொஞ்ச நாள் தாண்டின உடனே ஒரு மார்க்கெட் ஏலத்துக்கு வருது. அதில் இவன் போய் மோதுகிறான். இவன் ஆரம்பம் கீழே இருந்து வந்தவன், அந்த உடனே அங்கே அந்த மார்க்கெட்டை ஏலம் எடுக்கக்கூடிய பார்ட்டி. இது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம், நான் படித்த நினைவு இருக்கு. அவங்க வந்து பெரிய ரவுடி டீம். அப்போ அவனும் சொல்லுகான, நீ இதில் தலையிடாத, உன்னை சின்ன சின்ன காரியத்தை நாங்கள் விட்டுட்டோம், சைக்கிள் ஸ்டாண்டை கொண்டு போ, பைக் ஸ்டாண்டை எடுத்துக்க, இப்படிப்பட்ட சின்ன அந்த பாத்ரூம் இதெல்லாம் நீ எடுத்துக்க, ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே தலையிடா. இவன் உனக்கு என்னென்னா டக்குன்னு பணத்தை பார்த்தானா பேக்கில் நிறைய இருந்தாவளா, இவனுக்கு உடனே ஆசை, இல்லை என்ன வந்தாலும் எது வந்தால் அவனை சொன்னால் தீத்துருவோம், இல்லை நீ என்ன வந்தாலும் நான் பார்ப்பேன். ஏலத்துக்கு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு ரோட்டில் கொல்லப்பட்டு பணமாக கிடக்கிறான். கொன்னாம் பாருங்க. அவன் கடைசியில் கொடுக்க பேட்டி என்ன கொடுக்கான்னா, எங்களுக்கு கூட போட்டிக்கணும்னா இன்னும் இவனை வளர விட்டோன்னு சொன்னால் இவன் எங்களுக்கு மேலே வந்து அதான் ஒரேடியாக முடிச்சிட்டான். நினச்சி பாருங்களேன். ஏன் இதை சொல்லுகிறேன், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நிறைய குடும்பங்களுக்குள்ள நீங்கள் நான் அதை படிக்கும்போது அதை தான் யோசித்தேன். கொஞ்சம் நன்மை வந்த உடனே மெதுவாக ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் நிறைய சபைகளுக்குள்ள பாருங்கள், நம்முடைய சில சபைகளை கூட நான் பார்க்குறேன், ஒன்றும் இல்லாமல் சபைக்கு வருவாங்க. பாஸ்டர் அங்கே இருக்கவங்க போராடி ஜபித்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும். மெதுவாக வெளிநாடு, மனைவி வெளிநாட்டுக்கு போ, இல்லை பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போ, அவன் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் நிலைமைக்கு வரும். குடும்பம் சாதாரண. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம சபையில் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு, நான் இருக்க வீட்டுக்குள்ளே இவ்வளோதான் ரூம், அதுக்குள்ளே தான் துணி மாற்றணும், அதுக்குள்ளே தான் நானும் என் மனைவி இத்தனை பிள்ளைகளும் வாழ்ந்தோன்னு நம்ம சபையில் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பையமார கர்த்தர் அந்த அவ்வளவு கஷ்டமான கடினமான வேலைக்கு போய் ராத்திரியும் பகலும் ஜெபித்து 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 அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு, மூத்த பையன் நல்ல முறையில் ஒரு திருமணம் பண்ணான், படித்து எடுத்து. ரொம்ப கடினமாக கஷ்டமான குடும்பம். 2வது பையன் திருமணம் பண்ணான், மனைவி வெளிநாடு, நல்ல பண வருமானம் வந்தது. மெதுவாக சபைக்குள்ள மூக்க விட தொடங்கினாங்க. தகப்பனார் சபையில் இருக்கிறாரு, ஊழியம் காரியங்கள் இருக்கிறார். மெதுவாக சபையில் ஏன் இந்த காரியம் எதுக்கு செய்யணும், இந்த காரியத்தை ஏன் இதுக்கு செய்யணும், இந்த காரியத்தை இதுக்கு ஏன் செய்யணும். ஆனால் இவனுக்கு வாழ்க்கை மாத்திரை போடலைன்னா திடீர்னு விழக்கூடிய ஆள். நான் ஏன் சொல்லுகிறேன், பணம் வர 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 அதுக்கு முன்பு இருந்த முன்னோரெல்லாம் தள்ள தொடங்கிறான். அதாவது கலட்டு போயில அவனு எங்க என்ன பேச இருக்கு, அவனு என்ன பேச, பணம் வர வர இவனுக்கு என்ன, இப்ப எனக்கு பணம் இருக்கு. அது எப்படி வந்து முதல்ல நான் எங்க இருந்தேன் என்ன இருந்தேன் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கும் போது நமக்காக ஜபித்தவர்களையும் நம்மோடு கூட ஆராதித்தவர்களையும் யாரையுமே ஏளனமாய் நினைக்க கூடாது. நீ விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருந்தால் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்திக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் இதை நீங்க படிச்சுக்கிறணும்.
என்னைக்கு ஆனாலும் சபை இன்னும் கர்த்தர் உயர்த்துவார், இன்னும் சபை வளரும், இன்னும் ஆண்டவருக்கு நாம எனக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பிள்ளைகளுக்கு திரளான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பம் தான் இங்க இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குறீங்க, நான் சொல்லுகிறேன், திரளா தருவார். ஐஸ்வர்யம் என்பது ஆண்டவர் இனி வரும் நாட்கள்ல இப்பவுமே நம்ம ருசிச்சுட்டு தான் இருக்கோம், திரளா தருவார். என்னைக்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், ஆண்டவரே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஊழியங்களுக்கு உயர்த்துவதற்கு நல்ல ஆலோசனை கொடுப்பேனே தவிர நான் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே, அது இங்கேயும் சரி எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலும் அது பாஸ்டர் செய்யக்கூடிய பாவம் அவனோட போட்டு ஊழியக்காரன் செய்ய, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஊழியக்காரன் அநியாயம் தான் பண்ணுங்க, அவனோடு போகட்டும். ஆண்டவரை நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் உயர்த்த உயர்த்த எதுலையும் நம்ம பணமோ நமக்கு ஜெப பரிசா இருக்கிறதுனாலயோ எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. சத்தம் எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்துடுங்க, வேதம் சொல்லுது, இந்த படிச்ச வசனத்தின் படி சொல்லுது, எலியா சொல்லுகிறார், அந்த ஆகாப்பை ஆண்டவர் அந்த தேசத்துல ராஜாவாய், அவன் கொஞ்சம் ராஜாவாய் அதிகாரம் கையில இருந்த உடனே ஆண்டவர் எதை வெறுத்தாரோ அதை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கான், அதை கொண்டு வந்து தேசத்துக்குள்ள வைக்கிறான், அதை கொண்டு வந்து தேசம் முழுவதும் உருவாக்கி வைக்கிறான் பாகால்களை. அப்ப ஆண்டவர் பார்க்கிற, எனக்கு தேசம் தீட்டுப்படுது, யாரும் கேட்க முடியாது, அதிகாரத்தில் இருக்கிறான். எலியா என்கிற ஒரு மனுஷன் கேட்கிறாரு, அவரை கொலை செய்யும்படி தேடுகிறான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, பணம் வரும்போது, புகழ் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, ஐஸ்வர்யம் வரும்போது என்னைக்குமே நினைச்சுக்கணுங்க, கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போகாத. கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு நாளும் தூரமா போயிடாத. இது நான் செய்வதற்குரியவன் அல்ல. இப்ப நான் பாஸ்டரா இருக்கிறேன்னா, நான் உங்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய அழைப்பு ஒன்று இருக்கு, எல்லாரும் நீங்க அதை கடைபிடிங்க நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அழைப்பு ஒன்று. சிலருக்கு பாத்தீங்கன்னா, அருமையான ஒரு சகோதரி இங்க வந்தாக்கள் அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொல்லும்போது, பாஸ்டர் நான் சின்ன வயசுல அவ்வளவு நகை போட்டிருப்பேன் பாஸ்டர், நகை அப்படி. அவங்க இந்த நம்ம சபைக்கு இப்ப வருகிறாங்க, சொல்லுவாங்க கண்மை, கேரளா, இந்த கண்மை எல்லாம் இப்படி வச்சு நான் வெளியே வரமாட்டேன் பாஸ்டர், என்னை ஆண்டவர் பிடிச்சார் ஒரு நோயில, என்னை ஆண்டவர் பிடிச்சாரு, இதெல்லாம் கலத்து. ஆனா அவங்களுக்கு வாயாலே அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு பெருமையா இருந்து, அவங்கள கலத்த வச்சார் ஆண்டவர், அது பெருமையா இருந்து. அதுக்காக இப்ப வந்து எல்லார்ட்டையும் இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நம்ம அது அவங்களுக்கு அழைப்பு. இனி ஒருத்தர் நம்ம ஸ்தாபனத்தில் இருக்காரு, அவர் எழும்பும் போதெல்லாம் சொல்லுவார், எவையெல்லாம் மீச வச்சிருக்கானோ அவனுக்கு கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரு. அது எந்த பைபிள்ல இருக்கு என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். எவையெல்லாம் மீச வச்சிருக்கானோ அவனுக்கு கூட ஆண்டவர் பிறகு பார்த்த பிறகு அவர் சொல்லுவாரு, அவர் என்னைய விட ஆளு ஹைட்டும் வெயிட்டமா இருப்பாரு, பார்த்தா பெரிய ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி போல இருப்பாரு. அப்பா மீச பெருசா வச்சு 2 பக்கம் முறுக்கி விட்டுருப்பாரு. அதையும் அவர் தான் சொல்லுவாரு. 2 பக்கம் பஸ்ல யாருன்னா போலீஸ்னு சல்யூட் பண்ணிட்டு டிக்கெட் கூட வாங்க மாட்டாங்களாம், அவ்வளவு பெரிய அவர் ஆளா இருந்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 2 பக்கம் முறுக்கி விட்டுருந்தான், உனக்கு இது பெருமை, நான் உன்கிட்ட பேசணும்னா நீ இதை எடுக்கணும். இப்ப ஆண்டவர் இவருக்கு பெருமைனால அவரை எடுக்க வச்சாரு. அவர் இப்ப ஊரெல்லாம் வந்து யாரை கண்டாலும் இருக்கிறத இடம் உன்கிட்ட பேசுவார், இருக்கிறத இடம் உன்கிட்ட. அது அவரவருடைய அழைப்பு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எனக்கு அழைப்பு, ஒவ்வொரு நமக்கு அழைப்பு. ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு ஒரு நாளும் அந்த ஸ்தானத்திலிருந்து திரும்பி போயிடவே கூட. சத்தமா சொல்லுங்களாமே. அப்ப எலியாவின் நாட்களில ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை செய்தது. அந்த ஆகாப்புடைய நாட்களில எலியா வந்து நமக்கு சம்பவம் தெரியும். கடைசி எலியா வருகிறார், வந்து சொல்லுகாரு, இப்படி ஒரு பலி செலுத்துவோம், எந்த தெய்வம் அந்த பலியை அக்னியினால் அங்கீகரித்து மறு உத்தரவு கொடுக்கிறதோ அந்த தேவன் உண்மையான தேவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர், இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அதை தான் சொல்லி ஜெபம், நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்து வெளியரங்கமாய் கிரியை செய்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு வெளியரங்கமாய் கிரியை செய்வார். வெளியரங்கமாய் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உனக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம் வெளியரங்கமா இருக்கு. நம்ம சிலர் வந்து பைத்தியாரேன்னு நினைக்கலாம். முந்தா நாள் ஒரு ஆட்டோல ஒருத்தர் கூட நான் போயிட்டு இருந்தேன், அவர் சொல்லுவாரு, உண்மை சம்பவம், பொய்யல்ல, ஒரு சம்பவம் சொன்னார். வண்டியில போயிட்டு இருக்கிற பாஸ்டர் ஒருத்தர் பெந்தேகோஸ்து சபைக்கு போனாரு, ஆள் பாவம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு பக்கத்தில் ஒரு பாதை, அவர் வந்து எதை செய்தாலும் காலையில் 3 மணிக்கே சோத்திரன் தான் கேட்கும். பாவப்பட்ட மனுஷன், காரி துப்பினாலும் தொடச்சிட்டு போயிடுவாரு. ஆனா அவருக்கு மனைவி கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, ஆனா அவர் பாவம். அப்படி அந்த மனுஷனை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க. பாஸ்டர் பக்கத்துல 2 பையன்மார் இருந்தானு, அது கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம், அவனை கொஞ்சம் வில்லங்கமான ஆள், யாரையும் அடிப்பானு. அவங்க வீட்டு பக்கத்துல ஓடி வரும்போது இவருக்கு வீட்டுக்கிட்ட 2 பொம்பளை பிள்ளைகள் தான் உண்டான். அவனு அப்படி வந்து இவருக்கு காம்பவுண்டுக்கு மேல யாரு சாடி ஜன்னல்ல ஒரு அடி அடிச்சுட்டு கட்டாரத்தை பேசிட்டு போயிடுவாங்க. அடுத்து வரும்போது எதையாவது திருப்பி இந்த குடும்பத்தை வேண்டா வேலை செய்துட்டு, அப்ப அவன் அதெல்லாம் செய்யும் போது மனைவி தெல்லுமா, யோ மனுஷா, இந்த பயல இப்படி பண்ணிட்டு இருக்கான, நீரு
எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இந்த ஆளும் முழங்கால என்ன சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரம். இதுக்கு பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, இவனை கட்டியிருக்க வீடு எங்களுக்கு இடமாகும். பிரச்சனை எங்கே வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவனை கட்டியிருக்க வீடு எங்கே இடமாகும். அதுக்கு பிறகு போய் ஒரு ஆளை போய் பார்த்து அதுக்குள்ளே அந்த பத்திரங்கள் எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்க்குற நேரம் உண்மையிலே அந்த வீட்டில் அவனுக்கு இவர் 2 அடி விட்டு கொடுத்துருக்காது தவிர, ஆனாலும் அவனு இவரை வெளியே அதில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த பத்திர காரியங்கள் எல்லாம் கொண்டு போய் பார்த்து இது எப்படின்னு சொல்லி விசாரிக்க போற நேரம் அந்த ஒரு தலைவர் கூட்டிட்டு போனவர் வீட்டுக்கு வெளியில நிற்காராம். இந்த ஆள் அதையும் கொண்டு வச்சுட்டு முழங்கால, ஏசப்பா நான் போறான்ப்பா நீர் என்ன கூட. அந்த ஆள் ஆண்டவரை நம்பாத்தவன். நீ இந்த நேரம் முழங்கால போடாது, அங்க போனா நடக்காது, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த மனுஷன் உண்மையிலே நான் பலிபீடத்துன்னு சொல்ல உண்மை சம்பவம். நாட்கள் தாண்டி 2 பையன்களும் திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சு அவனை எவ்வளோ மோசமாக இருந்தான். ஆனால் இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர். 2 பொம்பளை பிள்ளை நினச்சி பாருங்க, அப்படி போகும்போது வீட்டில் அடிச்சுட்டு போகிறது, கல் புறக்கி எறியாது, கெட்ட வார்த்தை பேச பயந்து இந்த ஆள் போவார், காரி துப்பிட்டு போகிறது. அவனை 2 பேருமே திருந்தி நல்லவனா இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தன் திடீர்னு ஒரு மரணம் ஆக்சிடென்ட்ல, இன்னி ஒருத்தன் ஒரு மரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தகப்பன் மரணப்படுக்கன்னு சொன்னார், தாய் இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவர் சொல்லுவார், ஒரு மனுஷன் நம்ம எவ்வளவு அதிகாரத்தில் இருந்துட்டு அவனை துன்பப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவரேன்னு முழங்கால் போட்டு கேட்காம பாருங்க, ஆண்டவருக்கு அந்த நேரம் நினைக்கலாம் இவன் பைத்தியாரே நினைக்கலாம். கர்த்தர் கிரியை செய்யும் போது ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, கர்த்தர் நல்லவர். கர்த்தனை ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவரை எனக்கு கேட்க யாரும் இல்லையே, எனக்காக நிற்க யாரும் இல்லையே, நான் சொல்லுகிறேன், நமக்காக சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். எத்தனை பேர் நம்புகிறீங்க நமக்காக? அதுதான் ஆகாப்பு. எலியா சொல்லுகாரு, இப்போ பலி செலுத்துவோம். இந்த பலியில என் ஆண்டவர். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ, இன்னைக்கு நம்ம ஜபிக்கும் போது இதுதான் ஆண்டவர் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்தினார். இதுவரை விசுவாசத்தோடு ஜபித்தோம், நான் என் கண்ணால் அற்புதத்தை பார்ப்பேன். இந்த மாதத்தின் இந்த முதல் புதன்கிழமையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் கண்கள் காண வெளியரங்கமாய் கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்தர் உனக்கு நடப்பிப்பார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் கர்த்தருடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன். ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய் நான் சொல்றேன். வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது பாருங்க. எலியா சொல்லுகாரு, பை நீயும் ஒரு காலை பலி செலு, நானும் பலி செலு. எந்த பலி தெய்வம் அங்கீகரிக்கிறாரோ அங்க பலியை கொண்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சாச்சு. காலையிலிருந்து சாயங்காலம் வரை மறு உத்தரவுக்காக காத்திருக்கிறாங்க. இனி ஒன்னா சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளு, நாம் கேட்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது நமக்கு பதில் தருகிறதா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களாமே. பதில் வசனம் சொல்லுது. நீங்க வாசிக்க வேண்டாம், சங்கீதத்தில் 94வது சங்கீதத்தில் நினைக்கிறேன், அந்த சங்கீதத்தில் விதமாய் வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் காதை உண்டாக்குனவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்குனவர். 9வது வசனம், கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ. போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசித்தோம். காதை உண்டாக்குனவர் கேளாரோ, நம்முடைய ஆண்டவர் காதை உண்டு பண்ணினவர், நம்ம படைத்தவர், அவர் கேட்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய ஜனங்கள், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்களும், நீங்க போய் ஜோம் பண்ணுகிறது யாருக்கிட்ட ஜபிக்கிறீங்க, நீங்க போய் ஜபிக்கிறது யார் இடத்துல ஜோம் பண்ணுறீங்க, அதை ஒண்ணு ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் உயிருள்ளவர், அவர் ஆவியானவராய் அசைவாடுகிறார். அவர்கிட்ட ஜபிக்கிறோமா? இல்ல ஆண்டவர் சொல்றாரு, எனக்குரிய மகிமையை நான் வேறு ஒருவருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் தெளிவா சொல்லுகாரு. நான் முதல்ல சொன்னேன், என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மகிமை வேற ஒருத்தனை விட்டு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. நன்றாய் நமக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம யாரு, நீங்க இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும், நான் போய் ஜெபிக்கிறேன், நான் போய் ஒரு வேண்டுதல் செய்கிறேன், இந்த ஜெபத்தை கேட்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கா? இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நான் வேண்டுதல் செய்கிற இடத்துல என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு பதில் கிடைப்பதற்குரிய ஆழ்த்துதானா நான் பண்ணுகிறேன்? தேவ ஜனமே, வசனம் சொல்லுது, என்னுடைய மகிமை. எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, ஆண்டவர் ஆவியானவர் அந்த தேவனுக்கென்று நாம் உருவத்தை ஏற்படுத்தி, அந்த தேவனுக்கென்று ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஜோமனா. வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். சத்தமா சொல்லுங்களா, அல்லேலூயா. அவர் ஆவியானவர், அவருக்கு ரூபம் கிடையாது. ஒருவேளை நமக்கு அப்ப இப்படி இருக்கு, தரிசனத்திற்காக அவர் நமக்கு வருவார். ஆண்டவர் பலவித, சில இடங்களில் வெளிச்சமாய் வருவார், சில இடங்களில் சிலுவையின் காயத்தோடு வருவார், சில இடங்களில் ஆண்டவர் ஆணி அடிக்கப்பட்ட காயம், ரத்தம் வடிகிற கையை காண்பிப்பார். பல விதங்களில் ஆண்டவர் அவரை ஒரு ரூபத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது.
இன்னைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நாம் ஜெபிப்பது இந்த ஜனங்கள், இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து மறு உத்தரவுக்காக கூப்பிடுறாங்க, காலையிலிருந்தே கூப்பிடுகிறாங்க, மறு உத்தரவு இல்லை. அதுதான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். நான் இத்தனை நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறது, நான் இத்தனை நாட்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, எனக்கு ஏன் மறு உத்தரவு தரக்கூடியதா இருக்கா இல்ல மறு உத்தரவு தரக்கூடாததா இருக்கா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எலியா வந்தாரு, தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு. பாருங்க, இதெல்லாம் செய்தது சுயபலத்தில் இல்ல, நான் யாருன்னு தெரியுமா காண்பிக்கும்படி அல்ல. வசனம் சொல்லுது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தருடைய திட்டத்தின்படி எந்த மனுஷன் செய்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் வெளியரங்கமாய் கிரியை செய்வதை காண முடியும். கரங்களை தட்டி அந்த தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க.